நித்யானந்தன் சார் அவர் பேசுனத பல கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன். ஓகே, பிரமாதமாக தெளிவாக சொன்னார். சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே. ஆனால் வைத்தியநாதனும் ரவியும் சொல்றாரு. ரவி கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் எப்பவுமே கியூமுலேட் பண்ணியே பேசுறாரு. அது அவர் அதை தவிர்க்கணுங்கிறது என்னுடைய. நான் அவருடைய பல பேட்டி பார்த்திருக்கேன். அவர் முதல்ல எடுக்கும்போது சொல்றாரு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க எல்லாம் கத்தி பேசுறவங்கிறாரு. இவர் தான் அதிமுக அதிமுக இவருக்கு என்னன்னு தெரியுமா? நாங்கெல்லாம் இந்த இயக்கத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். எங்களை பற்றி பேசுவதற்கு இவருக்கு யோசனை இல்லை. கொஞ்சம் தெரிஞ்சு பேசணும். யாரையும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். நான் எனக்கு சசிகலாமாவுடைய செயல்பாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்பவும் சொல்றேன், அந்த அம்மாவால அதிமுகவுக்கு எந்த சேதாரம் ஏற்படாது. அதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு அந்த அம்மா வேலைக்காரியா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா அப்படித்தான் வச்சிருந்தாங்க. இல்ல, தாயாக இருந்தார்கள். இல்ல சார், இல்ல தாயாக இருந்தார்கள். என்ன ட்விஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தர், அதை நான் மேனேஜர்ல இருந்து நீங்க எதை வேணாலும் இல்ல சார், அவர்கள் தாயாக இருந்தார்கள் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. இல்ல, நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டாம் ப்ளீஸ். நான் அப்படி சொல்லல. நீங்க பேசும்போது சார், நீங்க பேசும்போது பேசாம இருந்தல கொஞ்சம் ரைட் சார், நீங்க பேசுங்க. வீட்டை தானே கவனிச்சுக்கணும். சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் ஆசிரமத்தோட உட்கார வச்சாங்க. யாருக்கு உட்கார வச்சாங்க? அந்த அம்மாவை கூட்டு கொண்டு போய் சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் ஆசிரமத்தில் என்ன அர்த்தம்? யாராவது கேள்வி கேட்டாங்களா? என்னங்க ஒரு உறுப்பினர் இல்லாத சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாதுங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? இதெல்லாம் நம்ம பார்த்து பேசணும். தயவு செய்து வாயில வந்ததெல்லாம் வார்த்தையை பேசக்கூடாது. சசிகலாவின் செயல் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக வாயில வந்ததெல்லாம் வார்த்தையா பேசுறதை ஏற்றுக்கிட முடியாது. நண்பர் வைத்தியநாதன் சொல்றாரு சசிகலாமா அங்க போய் விஜய் கூட, அது நல்ல கேள்வி. விஜயே எத்தனை தொகுதி வர போறாரு, விஜயே ஜெயிக்க போறாருங்கிறது கேள்விக்குறி. அது வேற இருக்கட்டும். இல்ல ஓபிஎஸ் 100 தொகுதி ஜெயிப்பார். இல்ல ஓபிஎஸ் நின்னா 100 தொகுதி ஜெயிப்பார். முடிவன் ராமசாமி. இல்ல அதிமுக பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல அதிமுக வரலாறு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வேகமா கத்தி பேச உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைப்பா. ஓபிஎஸ் முதல்ல சொந்த கால நிக்க சொல்லுங்க. அந்த நம்பி அத்தனை பேரும் சார் சார் வேண்டாம் நம்பி போற அத்தனை பேரும் நடுநாட்டு நிக்கறாங்க. சார் ப்ளீஸ் முடியமன் நிக்காம இருக்கலாம். சார் முன்னாள் முதல்வர் நம்பி போற அத்தனை பேரும் நடுநாட்டு நிக்குது. வைத்தியலிங்கம் திமுக தலைவரப்ப என்னைக்கு போய் பாத்தீங்களா? என்னைக்கு உங்க மகனோட ஏன் வைத்தியலிங்கத்தை கூட்டி போல? ஏன் எல்லாரும் உங்க கூட கூட்டி போல? மகனோட கூட்டி சார் அவர் பேசட்டும். அவர் பேச பாஷா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வர வேண்டிய காசுக்கு சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். அலிகேஷன்ஸ் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ப்ளீஸ். இல்ல எங்கல வந்து கேக்குறீங்க சார் வைத்தியநாதன் சார் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ப்ளீஸ். தயவுசெய்து சார் நீங்க உங்களுடைய கோவப்படுங்க, அதுக்காக நீங்க அந்த வார்த்தைகளை தவிர்க்கணும் தயவுசெய்து. எங்கல பார்த்து அண்ணாதிமுக என்ன சம்பந்தம் கேக்குறீங்க சார்? ஒருங்கிணைந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர் நான் தெரிஞ்சேன். தெரியுமா உங்களுக்கு? யாரை பார்த்து கேக்குறீங்க? சார் ரைட். இல்லாம 20% வாக்கு வாங்கியிருக்காங்க. இவனுக்கு என்ன வாக்கு வாங்கியிருக்கேன்னு தெரியாது. அந்த கட்சியில வரும் அதிமுக 3 இடத்துக்கு போன்னு சொல்றாங்க. அதிமுக காரங்கிறான். அதிமுக காரனுடைய வரலாறு பத்தி பேசுறான். எவ்வளவு வேலையா இருக்கிறீங்களா சார்? அதிமுக சொல்லும் போது சும்மா உட்காந்துக்கிட்டு பன்ருட்டியார நீக்கிட்டு அந்த பன்ருட்டியார் இந்த அம்மா இருக்கும்போது இந்த பன்ருட்டியார் இந்த அம்மா இருக்கும்போது விஜயகாந்த் பின்னால போனாரு. அதிமுக பன்ருட்டியார் பத்தி கேக்குறாரு. அந்த பன்ருட்டியார் இந்த நேதாஜி கூட வச்சு சுத்திட்டீங்க. ஓபிஎஸ் எங்க போச்சு? சார் பன்ருட்டியார் கூட வச்சு நேதாஜி சுத்திட்டு ஆலோசனை வச்சிரலாம். சார் அவர் பன்ருட்டியார் தலைவர் எத்தனை போட்டு சார் ஓகே ரைட் சார் ப்ளீஸ். பன்ருட்டியார் அவைத்தலைவர் சார் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். பன்ருட்டியார் வந்து பேசுறதுக்கு முடிவன் ராமசாமி எந்த அருகதை கிடையாது. சார் பன்ருட்டியார் வந்து சார் ப்ளீஸ் சார் வார்த்தைகள் யார் போட்டு ஒரு வரலாற்று அவர் காரணம் வந்தார். பன்ருட்டியார் ஐநா சபைக்கு போய் நான் முடிவன் ராமசாமிக்கு பன்ருட்டியார் வந்து இல்ல சார் ப்ளீஸ் அவரை எது தவறா சொல்ல, நீங்க தவறா சொல்லல. யார் தவறா சொல்ல சார்? தவறா எது இல்ல சார், ப்ளீஸ் தவறா சொல்லல. அவர் என்ன சொல்றாரு கேட்கல. நீங்க முதல்ல தயவுசெய்து ராமசாமி சார் நீங்க கேட்டு பேச சொல்லுங்க சார். இல்ல கேட்டு பேச சொல்லுங்க. ரைட் நான் சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க. ரைட் சார், நான் உட்கார்ந்து இருக்கேன், ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கேன். ஷூர் சார், ரைட் சார், நிச்சயமா இல்ல சார் இடையூறு நான் உங்களுக்கு டைம் நான் தரேன். இடையூறு செய்யாதீங்க, அவர் பேச முடியும் கேட்காது. சார் ராமசாமி சார் நீங்க பேசி நிறைவு செய்யுங்க. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. பிரதமர் அதுக்கு சார் வெற்றியாளர் சார் சரியா பதில் சொல்லவே இல்லை. பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் அதிமுக 20% மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது. எந்த வேட்பாளர் வேணாலும் போடட்டும். அப்படியான அந்த கட்சி எந்த பலமாக இருக்கிறது தயவு செய்து கட்சியை பற்றி தெரிந்தவனுக்கு தெரியும். களம் தெரியாம 3ஆவது இடத்துக்கு போயிடும், விஜய் வந்துருவான், என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க?
எத்தனை பேர் அண்ணா திமுக ஜெயிச்சோம். Okay. மாற்றம் கிடையாது. Okay. யாரும் அண்ணா திமுக வேணுங்கிற அவசியம் கிடையாது. Okay. ஆனா அண்ணா திமுக எல்லாரும் வேணும்னு நான் கேட்கிறோம். ஓகே சார். ஐயா ஓபிஎஸ் சேருங்க, சசிகலா அமைச்சர் யார் வேணாலும் சேருங்க, எல்லாரும் இருக்கட்டும், கட்சியை எல்லாரும் சேர்ந்து நடத்தணும்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. அந்த இன்னைக்கு போயிட்டீங்க, நாளைக்கு போயிட்டீங்க, விஜய் கட்சி ஜெயிச்சுட்டு விஜய் கூட போயிட்டீங்க, விஜய் உங்களை கூப்பிட்டு பொதுச்செயலாளரை கொடுத்துருவாங்க தாவேக்கால, பொதுச்செயலாளர் தாவேக்கால ஏங்க சுசியானந்துக்கு பின்னாடி இருக்கணுங்க. இது வந்து கால 60 நாள் சீரா பண்ணாம போயிடலாம். சசிகலா அண்ணா திமுக ஓபிஎஸ்க்கு பண்ணாலே எடப்பாடிக்கு பண்ணாலே ஒரு மரியாதை. குருமூர்த்தி பின்னாடி நீங்க சொல்லுங்க. சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வைத்தியநாதன் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல சார் அவர் கேட்க சார். இல்ல ஒரு தாவேக மக்கள் சக்தி இருக்கிற ஒரு தாவேக முன்னாடி போய் சசிகலா மன்னிக்க கூடாது சார். நீங்க குருமூர்த்தி அண்ணன் ஓபிஎஸ் குருமூர்த்தி பின்னாடி அவங்க பேசிட்டுமேங்க இன்னும் வாக்கு வங்கியை நிரூபிச்சாதான் மக்கள் சக்தி. ஓகே ஓகே. வாக்கு சக்தியை நிரூபித்தான் அதுக்கப்புறம் மக்கள் சக்தி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். குற்றம் கூடுறவங்க கூட்ட காலத்துக்கு மேல தலை இருக்கிறவங்க தலைவன் கிடையாது. குற்றம் கூடுறவங்க சுத்தம் இருக்கிறவங்க சுத்தம் கூட்டிடலாம். சுத்தம் கூடுறவங்க தலைவன் கிடையாது. நீங்க தேர்தலில் மக்கள் சக்தியை நிரூபித்திருக்க ஒரு இயக்கத்தை பார்த்து மக்கள் சக்தி என்னென்ன தெரியாத ஒருத்தர் போய் நீங்க இந்த கட்சி அந்த கட்சியோட கூட எடுத்துறோம். அவர் காணாம போயிடுவாங்க. 3வது இடத்துல இருக்காங்க. சென்னையில இல்லாமலே போயிட்டாங்க. என்ன பேசுறீங்க? வந்து உட்கார்ந்தா தரமா பேச கத்துக்கோங்க முதல்ல. அதிமுக இயக்கத்துக்கு சார் இப்போ ராமசாமி சார் ராமசாமி சார் நான் ராமசாமி சார் நான் உங்ககிட்ட ராமசாமி சார் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அது இருக்கு இல்லைங்கிறது சூழல் இருக்கு. இப்பொழுது வாட் நெக்ஸ்ட், என்ன செய்ய போகிறார் திரு ஓபிஎஸ்? ஏன்னா நீங்க சொல்றீங்க எல்லாரும் ஒன்று சேரணும் என்று சொல்றீர்கள், அதற்கான சூழல் இல்லை என்று தெரிகிறது. அப்படினால் என்ன செய்ய போகிறார் திரு ஓபிஎஸ்? என்னுடைய விருப்பத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நான் சேர்த்தே தான் பிரதிபலிச்சிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொன்னதை பிரதிபலிச்சிட்டு இருக்கேன். இந்த நிமிடம் வரை அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அது நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க இன்றைய சூழ்நிலைகளை வைத்து பேசுறீங்க. நடக்கவில்லை என்றால் என்னங்கிறத பிற பார்ப்போம். இன்னைக்கு நாம அவர் அதிமுக நாளைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி இருந்து அழைப்பு வந்தால் காலையில போய் நின்று வராங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அதிமுகக்குள்ள வரணும்னு தான் விரும்புறாரு. அதிமுக வேஸ்ட் கட்டணும்னு தான் விரும்புறாரு. இவர் சொல்றாரு சார் அதிமுக எவ்வளவு வெடி பிடிச்சு போயிருக்காங்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஓட்டு சார் எங்க அண்ணன் போன தேர்தலில் டிடிவி நிக்கார் கோயில்பட்டி தொகுதியில எங்க அண்ணன் ஓட்டு போட போய் டிடிவிக்கு ஓட்டு போடணும் எல்லாரும் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு போன போது ஒரு ஓட்டு போட்டுட்டு வந்து சொல்றாரு, நான் டிடிவிக்கு தான் ஓட்டு போட நினைச்சு போனேன். அங்க போன உடனே என் தலைவை கண்ணு முன்னால தெரிஞ்சு என் சின்னத்தை விட்டுட்டு இன்னொரு சின்னத்துக்கு நீ ஓட்டு போட போறியா அப்படின்னு என் தலைமை என்கிட்ட கேட்டான். இந்த ஓட்டு ரெட்டாலிக்கு தான் சொல்லிட்டு ரெட்டாலிக்கு போட்டு வந்தப்பா. தெரியலையா? இல்ல ராம்நாத்ல 1 லட்சம் ஓட்டுக்கு பின்தங்கினியா அப்ப தெரியலையா உங்களுக்கு? ராம்நாத் அதிமுக ரெட்டாலியா தோக்கடிச்சு அவர் பாட்டு பேசிட்டாரு எப்படி? அப்போ 3,40,000 ஓட்டு வாங்கும் போது அதிமுக 1 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. அப்ப அதிமுக பத்தி தெரியலையா? ஏன் எடப்பாடி அன்னைக்கு சொன்னாரு நல்லா சேர்ந்து நிற்போம், நீங்க நான் பொதுச்செயலாளர் நினைக்கிறேன், நீங்க இணை பொதுச்செயலாளர் இருக்கிறோம், கட்சியை வணங்க வேண்டாம்னு தூது விட்டாரு. அன்னைக்கு எங்க போச்சு? என்னைக்கு திமுக வீட்டுக்கு நீங்க போனீங்களா? என்னைக்கு திமுக வீட்டுக்கு நான் முடிமன்ற ராமசாமி அந்த பன்னீர்செல்வம் போனீங்களா? அன்னைக்கே உங்க கதை முடிஞ்சு போச்சுங்க. நான் எந்த காலமும் போக மாட்டேன். அவர் என்னைக்கு அவர் வெளில நின்று உள்ள போயிருப்பாரு. அப்படி வேணா சொல்லுங்க சார். இவர் தலைவர், இவர் யார தலைவரா வச்சுக்கிறாரா? அவர் போய் சாஸ்தாங்கம் அவர் போனதை நீங்க பாத்தீங்களா? அவர் போனது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொல்றாரு. முடிவன் அம்சம் நான் சொன்னா இந்த காலம் போனதே அவர் சொல்றாருல. அவர் போகாதால நீங்க சொல்றீங்க போகாத போனவர் பக்கம் நிக்கிறாரு. என்ன போய் முடிவன் ராமசாமி கொண்டு எடப்பாடி தடவை வைக்கலையா? நாளைக்கே போய் எடப்பாடியில போய் சேர சொல்லுங்க. ஓபிஎஸ் திமுக அது அவருடைய. இப்ப நீங்க சசிகலா மேடத்துல எப்படி போய் நிக்கிறீங்க? நீங்க ஏன் வந்து வெளியே வந்தீங்க? நாங்க ஒன்னியும் நீங்க அதிமுக வெளியே வந்தீங்க. சக்தி திமுக காரண்ட போய் நிக்கலையா? தீசக்தி திமுக வீட்டுக்கு என்னைக்கு 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு சார் அவங்களுக்கான விருப்பம் இருக்கு சார். சட்டமன்றத்திலே அவரவர்கள் மீண்டும் அம்மா ஆட்சி வந்து தளபதி ஸ்டாலின் ஆட்சி அவரவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. இன்று திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் மாபெரும் இயக்கத்தின் 3 பேர் முதலமைச்சராக இருந்தவர் போய் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வரணும்னு சொல்லக்கூடாது சார். நன்றி.